இந்த கேம்ல நீங்க ஒயிட்டுங்க வழக்கம் போல என்ன பண்றீங்கன்னா ராஜாக்கு முன்னாடி இருக்க இந்த சிப்பாயை 2 ஸ்பீக் வைக்கிறீங்க. அவர் என்ன பண்ணுவாரு அதே போல சென்டர் ஆஃப் த போர்டை பிடிக்கிறதுக்கு இந்த சிப்பாயை 2 ஸ்பீக் வைப்பாரு. இதுக்கு அடுத்து உங்களோட மூவ் என்ன பண்ணா இவரை அட்டாக் பண்றதுக்கு இந்த குதிரையை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். அவர் என்ன பண்ணுவாரு இதை காப்பாத்துறதுக்கு இந்த குதிரை எடுத்து இங்க வைப்பாரு. இதுக்கு அடுத்த மூவ் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பிஷப் எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். ஓகேவா, இது வந்து வழக்கமான கேம் ஓப்பனிங்க. இது மாதிரி இட்டாலியன் கேம் ஓப்பனிங்பாங்க. இதுக்கு அடுத்து பிளாக்கோட மூவ் நம்ம நினைக்கிற ஒரு பர்டிகுலர் பீஸை மூவ் பண்ணிட்டாருன்னா மட்டும்தான் நீங்க இந்த ட்ராப்பை ட்ரை பண்ணணும். ஒருவேளை அவர் அந்த பீஸை மூவ் பண்ணலாம்னா நீங்க நார்மல் கேம் ஆட ஆரம்பிச்சிடலாம். அந்த பர்டிகுலர் பீஸ் எது அப்படின்னா இங்க பாருங்க இந்த சிப்பாயை எடுத்து ஒரு ஸ்டெப் இங்க வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ மட்டும்தான் நீங்க இந்த ட்ராப்பை ட்ரை பண்ணணும். ஸோ இப்படி வைக்கிறதுனால எதுக்காண்டி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இப்படி வைக்கிறதுனால இந்த பிஷப் வந்து நேரம் அங்கே வந்துட வாய்ப்பு இருக்கு. ஸோ அங்கே வந்து என்ன ஆகும் இந்த குதிரையை வச்சு நம்ம வந்து இப்படி பின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்ண யோசிச்சு ஒருவேளை இதை எடுத்து இங்க வைக்க ஆரம்பிச்சிங்களேன் அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ஞாபகம் வரணும். உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணா உங்களோட 4வது மூவ்ல இந்த அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. இந்த குதிரையை எடுத்து இந்த இடத்துல வைங்க. இப்போ அவரோட 4வது மூவ் என்ன பண்ணுவாரு நம்ம நினைச்ச மாதிரி என்ன பண்ணுவாரு இந்த பிஷப் எடுத்து இங்க தான் வைப்பாரு. இது நீங்க மேக்ஸிமம் கேம்ல பாத்துக்கலாம். குதிரை பின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நடந்ததுன்னா நீங்க என்ன செய்யணும்னா இந்த சமயத்துல நீங்க வந்து துணிஞ்சு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்னா இந்த சிப்பாய் எடுத்து இங்க வச்சு என்ன பண்ணணும் இவரை விரட்டணும். சப்போஸ் அவர் வந்து நம்ம குதிரையை அடிச்சிட்டாருன்னா நீங்க என்ன பண்ணணும் அவரோட பிஷப் அடிச்சு ஈவனா மாறிடும். அதுக்கப்புறம் ட்ராப் கிடையாது. இல்ல அவர் அடிக்க என்ன பண்ணுவாருன்னா இந்த பின்னை கண்ணி பண்ணு சொல்லிட்டு இதை எடுத்து இங்க வைக்கலாம்னு வச்சுங்களேன். இப்படி வச்சுட்டாருன்னா இப்பதான் நீங்க என்ன பண்ணணும் அவருக்கு ஒரு ட்ராப் வைக்கணும். அது என்ன ட்ராப் அப்படின்னா நம்மளோட ராணியை தியாகம் பண்ணணும். எப்படி தியாகம் பண்ணணும்னா இந்த குதிரை பார்த்தீங்களா இந்த குதிரை இப்போ உங்களுக்கு கவனிக்காம பின்னா இருக்குது. நம்ம மூவ் பண்ணா ராணி அட்டாக் பண்ணிடுவார் நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் கவனிக்காத மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு இவர் அட்டாக் பண்ணணும். ஓகேவா, இப்போ பாருங்க அவருக்கு இதை இங்க அடிக்கலாம். இது ஒரு சான்ஸ் இருக்கு. இதை இங்க அடிக்கலாம். ஓகேவா, சப்போஸ் வந்து இதை இப்படி அடிச்சாருன்னு வச்சுக்கலாம் நம்ம குதிரை போயிடும். நீங்க என்ன பண்ணணும் பதிலுக்கு அவரோட பிஷப் அட்டாக் பண்ணிடுங்க. இல்ல அவர் அதை கவனிக்காம நம்ம ராணியை அடிக்கணும்னு சொல்லி அட்டாக் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன் அவர் பண்ண மிகப்பெரிய பிளண்டர் மிஸ்டேக் அதான். அவரோட கேமே முடிஞ்சது. அவரோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா இந்த பிஷப்பை வச்சு இவர் நேரவே அட்டாக் பண்ணுங்க. அட்டாக் பண்ணி என்ன பண்ணணும் ராஜாக்கு செக் வைங்க. இப்போ ராஜா எங்க போகலாம் ராஜா எங்க போக முடியாது. ரிட்டர்ன் அட்டாக் பண்ண முடியாது. என்ன காரணம் இந்த இடத்துல குதிரை இருக்கு. அப்போ அவர் எங்க போவாரு கண்டிப்பா இந்த ஒரு இடத்தான் போய் ஆகணும். அவர் கண்டிப்பா அங்க மட்டும்தான் போவாரு. நம்மளோட அடுத்த மூவ் நம்மளோட 8வது மூவ் என்ன பண்ணணும்னா இந்த குதிரையை எடுத்து இந்த இடத்துல வச்சீங்கன்னா அவ்வளவுதாங்க கேம் முடிஞ்சு செக் மேட். அவர் இங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது எங்கேயும் போக முடியாது யாரையும் அட்டாக் பண்ண முடியாது.